ஷிஷு, தமனா, நீ சொன்னது சரிதான். இவ சும்மா அவளை போட்டு வாங்கலான்னு தான் போயிருக்கா. தர்ஷினி, அண்ணி தாடிகாரனை முதல்ல கூப்பிட்டேன். என்ன சித்தார்த்த யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு தானே சொன்னீங்க? அதெல்லாம் ராணி போட்ட டிராமாமா. அண்ணா, அண்ணா, அண்ணா. வரேன். அத்தை, நான் தான் சொன்னல, இது எல்லாமே ராணியோட பிளானா தான் இருக்கும்னு. தாத்தா, அவ வயித்துல பாப்பா இருக்குன்னு அவளுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இந்த நேரத்துல ஏன் இப்படி சுத்திட்டு இருக்கா? இப்படி ஒரு பிரச்சனை நந்துனுக்குது, அத பாத்துக்கின்னு ஒண்ணும் பண்ணாம நான் சும்மா இருப்பேனா? சொல்லுங்க தாத்தா. தாத்தா, அவனாண்ட சொல்றீங்க, நாளைக்கு காலையில பணத்தை எடுத்தவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. என்னம்மா ராணி சொல்ற? எடுத்தவங்களே எப்படி பணத்தை கொண்டு வந்து கொடுப்பாங்க? முதல்ல அந்த பணத்தை யார் எடுத்தது? சொல்றேன் தாத்தா. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அவதான் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டாளுமே, அப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் நாங்க திரும்பவும் அவ வீட்டுக்கு போனோம். திரும்பவுமா? எதுக்குமா? சொல்றேன் தாத்தா. அக்கா, என்னக்கா? இல்ல, ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. அப்ப ஏதோ டவுட்னு சொன்னீங்களே, என்ன டவுட்க்கா? என்னக்கா சொல்லிடலாமா? அதுக்கோசரம் தானே வந்திருக்கோம், சொல்லிரு. அது வேற ஒண்ணும் இல்ல. நீ பண்ண ஃப்ராடுத்தனத்துக்கு அப்படியே இங்கேயே வெட்டி துண்டு துண்டா போடலாமா, இல்ல கழுத்தை நெரிச்சு கொன்னு கடல்ல கொண்டு போய் போட்டுடலாமான்னு கேட்கலான்னு வந்தேன். அக்கா, என்ன பேசுறீங்க? நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணும் புரியல. எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேணும். என்னடி பாக்குற? எதுக்குக்கா அடிக்கிறீங்க? என்ன அக்கா நொக்கான்ட்டு? நீ என்னென்ன திருட்டு வேலை பண்ணியோ அது எல்லாமே தெரிஞ்சிச்சு. நான் என்ன வேலை பண்ண? ஓ அப்படியா? இப்ப நான் ஆதாரத்தோட காமிக்கிறேன் அக்கா. சரி ராணி. என்னது? ஏ ராணி, தம்மா தூண்டி இருந்துக்குன்னு இது இன்னா வேலை பார்க்குது பத்தியா? என்ன பண்ணன்னு கேட்டியே, இப்போ காட்டுறேன். நீங்க சொன்ன மாதிரியே ராணி இங்க வந்து எல்லாத்தையுமே பார்த்தா. அவகிட்ட ஏதேதோ மாத்தி சொல்லி ஒரு வழியா சமாளிச்சு அனுப்பிட்டேன். கடைசியா எங்க அம்மா போட்டோ மேல சத்தியம் பண்ணதுனால எனக்கு இத பத்தி எதுவுமே தெரியாதுன்னு அவ நம்பிட்டா. சூப்பர் மைத்ரி. இப்ப நீ ராணி கிட்ட பேசின மாதிரியே நாளைக்கு யார் வந்து கேட்டாலும் இதே மாதிரி தான் சொல்லணும். இது பாரு மைத்ரி, அந்த 15 கோடி எனக்கு வந்ததுதான், திரும்ப கிடைக்க போறதே இல்ல. சித்தார்த்த கரெக்டா டைவர்ட் பண்ணி அந்த பேக் மாதிரியே நான் கொடுத்த பேக்கையும் மாத்தி வச்சுட்டு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. அந்த ராணி என்னத்தை கண்டுபிடிச்சு கிழிக்கிறான்னு நானும் பாக்குறேன்.
விடிய விடிய சுத்தி அவ அலைய வேண்டியதுதான். என்னடி நல்லவளே, நான் உன்னை பத்தி அக்கு வேற ஆணி வேற விசாரிச்சிட்டேன். நேத்ரா உன்னை வந்து இங்க பிக்கப் பண்ணதுல இருந்து நீ நேத்ரா மூலமா தான் அசோசியேஷன் வேலைக்கு சேர்ந்துருக்கிற வரைக்கும் எல்லாமே எனக்கு தெரியும். அக்கா என்ன மன்னிச்சிருங்கக்கா. இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் செய்ய மாட்டேன்க்கா. சாரிக்கா. என்னது மன்னிக்கிறதா? உன்னெல்லாம் மன்னிச்சேன்னு வச்சுக்கோயேன், அந்த கடவுள் கூட என்ன மன்னிக்க மாட்டான். உனக்கும் உன்னை இந்த வேலைய செய்ய சொன்னவங்களுக்கும் நாளைக்கு காலையில இருக்குடி கச்சேரி. ராணி, இந்த விஷயம்லாம் நேத்ராவுக்கு தெரிஞ்சா சாட்சியை கலைச்சிருவாளே. அவளே கூட இவங்க எல்லாரையும் நைட்டோட நைட்டா எங்கேயாவது கடத்தி கொண்டு போய் வச்சுட்டா நாம என்ன பண்றது? தாத்தா, இப்ப சீனே அது இல்ல, நீங்களே பாருங்க. ஸ்வீட் அசோசியேஷன் மெம்பருங்க எல்லாருக்கும் நேத்ரா பேசின ஆடியோவை வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டேன். அத்தை, நேத்ராக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லி அவங்கள கொஞ்ச நாளைக்கு எங்கேயாவது தலைமறைவா இருக்க சொல்லலாம். நான் போய் ஃபோன் பண்ணிட்டு வரேன். பொம்மி அக்காவை கொன்னவங்களை பத்தின உண்மை தெரிய வரும்னு ஜான்சி மேடம் சொன்னாங்கல்ல. ஆனா இப்போ வேற ஒண்ணு நடந்துகுது. பாருமா ராணி, அந்த நேத்ரா பணத்தோட எங்கேயா ஓடி போயிட்டாலும் கேட்கலான்னு வந்தேன். ஆனா நீ என்னடா சீனே வேறன்னு சொல்ற? அத்தை, நேத்ராவோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஐயோ, ஸ்விட்ச் ஆஃபா? நேத்ரா எஸ்கேப் ஆயிட்டாங்க போல இருக்கு. வா வா. இங்க பாருமா. நேத்ரா, நான் தான் சொன்னனே சீனே வேறன்னு. விடிற வரைக்கும் வச்சிருந்தா தப்பிச்சு ஓடினாலும் ஓடிடுவான்னு நைட்டோட நைட்டா ஜான்சி மேடத்துக்கு போனை போட்டு நம்ம சைட்ல இருந்து ஒரு கேஸ கொடுத்து அவங்க கண்ட்ரோலுக்கு கேஸ கொண்டாந்து அரெஸ்ட் பண்ண வச்சிட்டேன். சொன்ன கேட்டிங்களா? இந்த ராணி தான் மாஸ்டர் பிளான் பண்ணிருக்கா. ஏன் நேத்ரா, என் பேரன் உனக்கு என்ன கெடுதல் பண்ணா? இல்ல நான் தான் உனக்கு என்ன கெடுதல் பண்ண? எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ண? அசோசியேஷன் எலெக்ஷன்ல அவ்வளவு அடிபட்டு உனக்கு புத்தி வரல? ஏங்க, இந்த மாதிரி ஜென்மத்துக்கெல்லாம் ஏதுங்க புத்தி? தொழில் போட்டினா தொழில போட்டி போடணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி சீப்பான வேலையெல்லாம் பண்ணாதீங்க. நீங்களே ஒரு பொம்பளையா? என்ன நான் சொன்னதை நம்பி காலையில போலீஸ் வரும்னு நினைச்சு நிந்தியா? ஐயோ, அப்பவே நான் போலீஸ்க்கு போன் பண்ணிட்டு தான் உன்னை பார்க்கவே வந்தேன். சித்தார்த், நான் இந்த கேஸ பத்தி கமிஷனர் கிட்ட பேசிட்டேன். அவர் ஸ்டேஷன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பணத்தை உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண சொல்லிட்டாரு. இந்த மாதிரி ஆளுங்களும் இந்த உலகத்துல இருக்காங்க. அதனால நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும் சித்தார்த். வர சித்தார்த். ஏய் போ, கூட்டிட்டு போங்க. ஏமா ராணி, இவ்வளவு பெரிய காரியத்தை அசால்ட்டா பண்ணிருக்கீங்க. ஆமா ராணி, சித்தார்த் மேல இப்படி ஒரு பழி விழுந்துருச்சேன்னு ரொம்ப கவலையா இருந்துச்சுமா. ரொம்ப நன்றிமா. சாரி ராணி, உன்னை புரிஞ்சுக்காம நான். தாத்தா, எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகுது, நான் போய் படுகிறேன். அக்கா, ஐயாவை எங்கேயாவது பாத்தியா? நான் எங்க பார்த்தேன்? அவன் இந்நேரம் யாராண்ட இன்னா கதை விட்டுன்னு இருக்கானோ. வா போலாம். பாத்தீங்களாங்க, எவ்வளவு பொறுப்பா இருக்கா? எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்திட்டா பாத்தீங்களா?
என்னையா 15 கோடி? எவ்வளவு பெரிய அமௌண்ட் மொத்தமா கையை விட்டு போயிடுச்சு. அது மட்டுமா, இது சாக்கா வச்சு அந்த சித்தார்த்த ஜெயில தள்ளி இருக்கலாம். இப்ப அதுவும் முடியாம போச்சு. ச்சே. அத்தை, நான் தான் சொன்னனே, ராணி பொம்மை மாதிரி கிடையாது. அவ இறங்கி யோசிப்பா. அப்படி யோசிச்சா ஒவ்வொரு அடியும் மிஸ் ஆகாதுன்னு. தமன்னா, என்ன தமன்னா நீ அந்த ராணிக்கு நம்ம பாராட்டு பத்திரம் வாசிச்சுட்டு இருக்க? எதிரியாவே இருந்தாலும் அவங்க புத்திசாலித்தனத்தை பாராட்டணும். அப்பதான் அவங்க எந்த மாதிரி பிளான் போடுவாங்கன்னு கெஸ் பண்ண முடியும். போதும் தமன்னா, அந்த ராணிய பத்தி என்கிட்ட பேச வேணாம். கரெக்டா சொன்ன. வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. நீ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நேத்ராவை வெளியில கொண்டு வரதுக்கான முயற்சிகளை பண்ணு. வாடா. தமன்னா, இந்நேரம் இச்சாதாரி நம்மள மிரட்டினவனை கொண்டுட்டு ரூமுக்கு வந்திருக்கோம்ல, வா என்னன்னு போய் பார்க்கலாம். சரி வாங்க. வா. சித்தப்பா, வேண்டாம் சித்தப்பா. ஏன் தமன்னா? அது என்கிட்ட முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லிருக்கு. என்ன விஷயம்? வாங்க. என்ன, எதுக்கு தயங்கி தயங்கி கதவை தட்டிட்டு உள்ள வர? இதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்களை பார்க்கலான்னு வந்தப்போ என்ன நீங்க கொத்த வந்தீங்க. அதான் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம். தமனா, நான் ஒருத்தரை தீண்ட நினைக்கும் போதோ இல்ல தீண்டினதுக்கு அப்புறமோ என்னோட பாம்பு புத்தி கொஞ்ச நேரத்துக்கு அப்படிதான் இருக்கும். அந்த நேரத்துல மட்டும் நானா உங்களை தேடி வர வரைக்கும் நீங்க யாரும் என் ரூமுக்கு வராதீங்க. மத்தபடி நீங்க எப்ப வேணாலும் பயம் இல்லாம வரலாம். அப்போ இந்நேரம் வெறியோட தான் இருக்கும்ல. எதுக்கு இப்ப போய் நாம அதை பார்த்துக்கிட்டு அது நார்மல் ஆனதுக்கு அப்புறம் அதுவா நம்மள பார்க்க வரும்போது கேட்டுக்கலாம்ல. ஆமா சித்தப்பா, வாங்க போலாம். சரி வா. என்னதுங்க? ரோடுங்க சரியில்லை, வண்டிங்க அதிகமாயிடுச்சு. எல்லா விதமான பிரச்சனைகளும். குட் மார்னிங் தாத்தா. குட் மார்னிங் ராணி. குடுமா, நேத்தி வீட்டுல நடந்த கலேபரத்துல நைட்டு ஃபுல்லா எனக்கு தூக்கமே வரல. தலை ரொம்ப பாரமா இருக்கு. நீ காஃபி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன், நீ கொண்டு வந்துட்ட. குடுமா. எடுத்துக்கோங்க. ராணி, இன்னைக்கு உங்க தாத்தாவோட பிறந்த நாள். தாத்தா பிறந்த நாள போய் எப்படி மறந்த? ச்சே, நான் எப்படி மறந்தேன்? பாட்டி முன்னாலேயே சொல்லிருந்தா பாயாசம் குத்து குட் மார்னிங் சொல்லிருப்பேன்ல. நான் அவருக்கு சக்கரை இல்லாத காஃபி போட்டு கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடா பாயசம் பண்ணணும்னு சொல்ற? நேத்து சித்தார்த்துக்கு வந்த பிரச்சனையில நாங்களே இதை மறந்துட்டோமா? ரெண்டு பேரும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இருமா. அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு, நல்லா இரு. என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நல்லா இரு. ஹாப்பி பர்த்டே. ஐயா, என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கய்யா. பாட்டி நேத்தே சொல்லிருக்கலாம்ல, நாங்களும் மறந்தே போயிட்டோம். வீட்டுல நிலைமை முன்னாடி மாதிரி இல்லையேம்மா. நடக்கிறது எல்லாம் பார்க்க பார்க்க ஏண்டா இருக்கோன்னு தோணுது. தாத்தா, அப்பா என்னாச்சுங்க? தாத்தா என்னாச்சு? என்னங்க என்னாச்சு? என்ன பண்ண தாத்தா? ஏங்க என்னாச்சுங்க? அப்பா அப்பா என்னங்க என்ன பண்ணீங்க? தாத்தா 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 என்னாச்சு? என்னங்க என்னாச்சு? தாத்தா என்னாச்சு தாத்தா? தாத்தா அப்பா அப்பா என்னாச்சு? என்னங்க என்ன பண்ண? தாத்தா ஐயா, என்னையா ஆச்சு உங்களுக்கு? ஐயோ தாடிகளா, தாத்தாக்கு நெஞ்சு வலி வந்துச்சு. தாத்தா ஐயா, தாத்தா ஐயோ கனவா? என்னது இப்படி ஒரு கனவு வருது? நம்ம கனவு கண்டதுக்கு ஏத்த மாதிரி இந்த தண்ணி வேற சிவப்பா காட்டுது.
செய்தியில ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. தாத்தா, உங்களுக்கு எவ்வளவு வயசு இருக்கும்? அத நான் சொல்ல மாட்டேன். முடிஞ்சா நீயே சொல்லு. என்ன பார்த்தா என்ன வயசு இருக்குன்னு தோணுது? அப்படியா? நான் குத்து மதிப்பாலாம் சொல்ல மாட்டேன். உங்களோட உண்மையான வயசையே நான் கண்டுபிடிக்கிறேன். பாப்போம். சரி தாத்தா, சைபர்ல இருந்து 9க்குள்ள ஒரு நம்பரை மனசுல நினைச்சுக்கோங்க. ஓகே, நினைச்சுக்கிட்டேன். இப்போ நீங்க நினைச்ச நம்பரை 2ஆல பெருக்குங்க. பெருக்கிட்டேன். இப்போ அதுக்கு கூட 5 கூட்டுங்க. கூட்டிட்டேன். கூட்டி கிடைச்ச நம்பரை 50ஆல பெருக்குங்க. பெருக்கியாச்சு. அதோட 1774 இந்த நம்பரை கூட்டுங்க. கூட்டிட்டேன். வந்த நம்பர்ல இருந்து நீங்க பிறந்த வருஷத்தை கழிங்க. கழிச்சாச்சு. என்ன நம்பர் வந்துச்சு? 575. தாத்தா, நீங்க மனசுல நினைச்ச நம்பர் 5. சரியா? ஆமாம்மா. உங்க வயசு 75 ஆக போகுது. நீங்க பிறந்த வருஷம் 1949. கரெக்டா? சூப்பர் ராணி. ஏமா உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? பாப்பா இங்க இருந்துச்சுல தாத்தா, அதான் சொல்லி குத்துச்சு. அப்படி பார்த்தா நாளைக்கு தான் தாத்தாவோட பிறந்த நாள். ஷோ, இப்ப போய் எனக்கு இப்படி ஒரு கனவு வரணும். ஏதோ தப்பா நடக்க போற மாதிரியே தோணுதே. தர்ஷினி, கொஞ்சம் காஃபி கொடுமா. வளர். அஞ்சல, என்ன ஒருத்தரையும் காணோம். அஞ்சல, வளரு. தர்ஷினி, அம்மா ராணி, காலையிலேயே எங்க போயிட்டாங்க எல்லாரும்? வாச கதவு மூடித்தானே இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாம் எங்க போனாங்க? சரி, தள்ளி போங்க. அசத்திட்டீங்களே. சூப்பரா இருக்கு. ஆமா, இதை யாரு வர? நாங்க எல்லாரும் சேர்ந்துதான். பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு. நான் இந்த கலர் கொடுத்தேன். ரொம்ப அழகா வந்து ஒவ்வொருத்தரும் பின்னிட்டீங்க. நல்லா இருக்கு. காலையில வீட்டுல யாரும் இல்லைனதும் நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். இன்னைக்கு என் பிறந்த நாள்னே எனக்கு மறந்து போச்சுமா. ஆமாங்க, சித்தார்த் பிரச்சனையில நானும் மறந்துட்டேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ங்க. தீர்காயுசா இரு. தாத்தா, ஹாப்பி பர்த்டே. நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நல்லா இருங்க. நல்லா ஓ தாத்தா, ஹாப்பி பர்த்டே. Thank you. ஆசீர்வாதம் பண்ணுங்க நல்லா தாத்தா. இருமா. அப்பா, எங்களையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க. நல்லா இருங்க. நல்லா இருங்க. வா தாமரை, நீ வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. ஆசீர்வாதம் பண்ணுங்கயா. நீ நல்லா இருப்பமா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மாமா. Thank you. ஹாப்பி பர்த்டே தாத்தா. Thank you.